இல்லை, இன்றைய நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்கள் பக்தர்கள் அனைவரும் மிகப்பெரிய சோர்விலும் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையிலும் பல கருத்துக்களை என்னிடத்தில் கட்டாயப்படுத்தியும் வலியுறுத்தியும் சொல்லி வருகிறார்கள். அது என்னவென்றால், கட்சியை காப்பாற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், எப்படி இந்த கட்சி தோல்வியடைந்தது, எப்படி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும், அப்படி வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை என்னிடத்தில் பரிமாறி, இதையெல்லாம் நீங்கள் பொதுவெளியில் சொல்லி அல்லது தலைவர்களிடத்தில், அதிமுகவினுடைய தலைவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுகின்ற உரிமையை பெற்றவர்கள், ஆகவே இதையெல்லாம் சொல்லி மாற்றம் கொண்டு வாருங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த காரணத்தினால் இத்தகைய ஒரு அறிக்கை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த அறிக்கையில் 3 விஷயத்தைங்களை நீங்கள் பேசுகிறீங்க. அதில் முக்கியமாக பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிறீங்க. பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் பிரதானமாக இருக்கு. ஆமாம், பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவங்கெல்லாம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. இப்பொழுது கட்சி நலனை முன்னிலைப்படுத்துவதா அல்லது தனிநபர்களின் செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்துவதா என்ற கேள்விதான் தொண்டர்களுடைய பார்வையில் இருக்கிறது. அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் மக்களாலும் தொண்டர்களாலும் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த மாபெரும் மக்கள் சக்திக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தலைமையேற்க மக்களால் வற்புறுத்தப்பட்டு அவர் மீது அந்த தலைமை கொண்டு போய் வைக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே வரலாற்றை கூர்ந்து பார்த்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கிடைத்த மக்கள் ஆதரவு, மக்கள் செல்வாக்கு, தானாகவே ஒரு தலைமை பண்பை மக்கள் தேர்வு செய்து தலைவராக்கினார்கள் என்றால் அது புரட்சித் தலைவருக்கு மட்டுமே உரித்தானது. திமுகவை எதிர்க்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளையும் சேர்க்கலாம். கடந்த காலங்களில் அதிமுகவுடன் பயணித்த கட்சிகளா அல்லது இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிற வர்றது அப்படி தேர்தல் களத்தில் வெற்றி எது எளிதாக இருக்குமோ அதையெல்லாம் கடைப்பிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அரசியல் எதிரியை களத்தில் எதிர்க்க வேண்டும் என்றால், எதிர்ப்பது மட்டுமல்ல, எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த வெற்றிக்குரிய காரியங்களை காம்ப்ரமைஸ் இல்லாமல் நிறைவேற்ற முடியாது. அதனால் அதை காம்ப்ரமைஸ் ஆகி இந்த வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்தால் வெற்றி பெறலாம், எதை செய்யவில்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தால் அந்த வெற்றியை பெறுவதற்குண்டான காரியத்தை செய்ய வேண்டும். இதுதான் புரட்சித் தலைவரின் அரசியல் அனுபவ அறிவு.